வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 28 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். பரவலாகி இருக்கிறது மழை. எதிர்பார்த்தது போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் நல்ல மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. ஒதுக்கி அதிகபட்சமாக டெல்டா மாவட்ட கொள்ளிடம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல், தென்பாதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தலா 5 சென்டிமீட்டர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் 4 சென்டிமீட்டர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை AWS, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, மதுரை மாவட்டம் சாத்தியார் தலா 3 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியார் அணை, தேனி மாவட்டம் பெரியகுளம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் 1 தலா 2 சென்டிமீட்டர். திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, தேனி மாவட்டம் பெரியார், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, கரூர் மாவட்டம் கடவூர், கடலூர் மாவட்டம் புவனகிரி, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் சிற்றார் 2, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, மதுரை மாவட்டம் தல்லாகுளம் தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வேலூரில் 40.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. நேற்று முடிஞ்ச 40.2 ஆனிச்சு, நேற்றுக்கு 39 ஆனிச்சு, மீண்டும் 40.2 ஆயிருக்கு. இதே ரேஷியோ தான், ஏறி இறங்கி இது 40க்குள்ளே இருக்கும். 40 என்பது 104 டிகிரி ஃபாரன்ஹீட். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் கரூர் பருமத்தில் பதிவாயிருக்கு. வேலூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 40.2, கரூர் பருமத்தில் 22 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அதாவது தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடங்கியது, டெல்டா மாவட்டங்கள் அதன் பிறகு தொடங்கியது. பிறகு மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெய்த மழை தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி இருக்கிறது. கேரள எல்லையோரத்திற்கு சென்றிருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு எதிர்பார்த்த மழைப்பொழிவு சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவை கொடுத்த நிலையில மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. கிழக்கு காற்றின் வேகம் காரணமாக இந்த மழைப்பொழிவு தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மருதமலை மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. தெற்கேயும் சிறுவாணி மற்றும் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, ஆனமலை பகுதி மற்றும் வால்பாறை பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. தென் மாவட்ட ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த நிலையில நாளை அதிகாலை அதாவது நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழைப்பொழிவு கேரளாவில் பொழிந்து கொண்டிருந்தாலும் நாளை அதிகாலை மீண்டும் டெல்டாவிலே மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். நேற்று முன்தினம் பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை பகுதியில் கொடுத்த நிலையில இன்றைக்கு அதிகாலை வேதாரண்யம் பகுதிக்கும் மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுத்த நிலையில நாளை அதிகாலை இதையும் தாண்டி வடக்கே கடலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை அதிகாலை மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் அதிகம். இந்த மழைப்பொழிவு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு கூட நாளை அதிகாலை கொடுக்கலாம். கண்டிப்பாக விழுப்புரத்திற்கு தெற்கே கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக டெல்டாவின் சுற்றுவட்டார பகுதி, குறிப்பாக தெற்கு டெல்டாவில் மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது. பிறகு நாளை மதியமும் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து மேற்கு நோக்கி நகர்ந்து கேரள எல்லையோர பகுதிகளில் நாளை மாலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக நாளை தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் மழை. அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் நாளை மதியம் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நாளை கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை தொடங்கும். மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி, நாமக்கல், சேலம் மற்றும் பெரம்பலூர், அரியலூருக்கும் நாளை வாய்ப்பு இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூருக்கு நெருங்கி இருக்கிறது. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கு. கோயம்புத்தூருக்கு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு கொடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒதுக்கி இருந்தால் மேகமூட்டத்துடன் கடுமையான ஒரு வானிலை நிலவினாலும் குளிர்ச்சியான சீதோஷ நிலை தூறல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று முன்னிரவிலே.
ஒருவேளை அந்த மழைப்பொழிவு தூறலுடன் சென்று விட்டால் நாளை கண்டிப்பாக மழை உண்டு, நெருங்கி வந்துவிட்டது என்ற நம்பிக்கை உங்களிடம் வேண்டும். கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு, மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் நள்ளிரவு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒதுக்கினால் நாளை கண்டிப்பாக மழை உண்டு. நாளையிலிருந்து எல்லா நாளுமே மழைக்கு சாதகமாக இருக்கிறது. படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகவும் மழைப்பொழிவு அளவும் கூடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் 28 எதிர்பார்த்த நிலையில, வடகடலோரம் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில முன்கூட்டியே 29ஆம் தேதியே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 30ஆம் தேதி கண்டிப்பாக 100% உறுதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழைப்பொழிவு இருக்கும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் 1ஆம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் என்பது குறையும். ஒதுக்குதலோட பரப்பு குறையும். கூடுதல், அதாவது மழைப்பொழியும் பரப்பு கூடி ஒதுக்குதல் பரப்பு வந்து குறையும். மழைப்பொழிவோட குவான்டிட்டியும் கூடுதலாகும், அளவும் கூடுதலாக இருக்கும். ஆக 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை கொஞ்சம் ஒரே மாதிரியான ஒரு மழைப்பொழிவை கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் தென் மாவட்ட, டெல்டா மாவட்ட அனைத்து மாவட்டங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு 6, 7, 8 தேதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடி 10ஆம் தேதியிலிருந்து மேலும் கூடி காணப்படும். 2வது வாரத்தில் கனமழை காத்திருக்கிறது. காற்று சுழற்சி மற்றும் உயரழுத்த காற்று இரண்டும் இணைவு காரணமாக நல்ல ஒரு மழைப்பொழிவை 2வது வாரத்தில் கொடுக்க இருக்கிறது. அதே போலதான் 3வது, 4வது வாரமும். ஆகவே மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திரம் 5ஆம் தேதி தொடங்கி இருக்கிற நிலையில அக்னி தெரியாது, ஆனால் புழுக்கம் அதிகமாக இருக்கும். புழுக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா, வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து விடுகிறது, குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது. குறைந்த அழுத்தத்தால் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் அது வெளிக்காற்றில் அழுத்தம் குறைவாக இருக்கிற காரணத்தினால வியர்வையாக வெளியேறுகிறது. ஆகவே இந்த அசௌகரியம் காரணமாகவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாகவும் அசௌகரியம் ஏற்படுகிறது. அதாவது வெயிலே இல்லாமல் வியர்வையே ஒரு அவஸ்தையை கொடுக்கிறது, அப்படிதான் சொல்லணும். பெரிதாக வெயில் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெயில் இருந்திருக்கும், ஆனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு வங்கக்கடலோர பகுதிகளுக்கெல்லாம் வெயில் பெரிதாக இல்லை, ஆனால் கடுமையான ஒரு அசௌகரியம், அதாவது வியர்வை அதிகமாக சொட்ட, நீர் சத்து அதிகமாக வெளியேறி அதிகமான ஒரு உக்கிரமான ஒரு வியர்வையை கொடுக்கிறது. அந்த நிலை வந்து தொடரும். ஆனால் படிப்படியாக இந்த வியர்வை என்பது குறைந்து மழைப்பொழிவு பரப்பு கூடும். அதாவது அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்க எதிர்பார்த்த வெயில் கண்டிப்பாக இருக்காது. தமிழ்நாடு, கேரளா அதற்கு தவிர்த்து பிற வட மாநிலங்கள்ல தான், பிற மாநிலங்கள் வடக்கே போக போகத்தான் வெயில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கோடை, அனல், அக்னி நட்சத்திர காலத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் நீங்களே எதிர்பார்த்தது போல் இருக்காது. கண்டிப்பாக சராசரி வெயில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் சராசரி தான் போயிட்டு இருக்கு. 39, 40, 39, 40 என்று ஏற்ற இறக்கத்துடன் இதே வெப்பநிலை தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது 102, 104, 102, 104 என்ற வெப்பநிலை 100 டிகிரி தான். கடலோர பகுதி எல்லாமே 100 டிகிரி கீழே தான் இருக்கிறது. ஆகவே இதே நிலை தான் தொடரும். ஆனால் அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களில் மதியம், மாலை, இரவு மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.